சுகம் சித்தா யூடியூப் டிவி சேனல்களுக்கு வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த பதிவில் என்ன பார்க்கணும்னா, இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனை நிறையா காணப்படுது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல இதுக்கான ஆரம்ப அறிகுறி என்னன்னு கேட்டிங்கன்னா சர்க்கரை வியாதி. சர்க்கரை வியாதி இருக்கும்போது அவங்க கண்டிடாமட்டாங்கன்னா படிப்படியாக நோய் முற்றி முதல்ல பாதிக்கப்படக்கூடிய உறுப்பு சிறுநீரகம் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கல்லீரல். 2 உறுப்புகளும் பாதிக்கப்படும் பொழுது ஒரு மனிதன் தன்னுடைய உடல் சோர்வு, பலகீனம், அதே போல் பார்த்தீங்கன்னா கை கால்களில் மதமதப்பு, இருதயம் பாதிக்கப்படுதல், இது போல பல்வேறு வகையான பிரச்சனைலாம் அவங்க அவதிப்படுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா படிப்படியாக நாளடைவில் வந்து பார்த்தீங்கன்னா சிறுநீரகம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நெப்ரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிறுநீரகத்தை பிரிக்க முடியாத நிலை காணப்படுது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா சிறுநீரகத்தில் வந்து ஒரு சிஸ்ட் உருவாயிருது. இப்படி ஃபார்ம் ஆகும்போது சிறுநீரகம் தன்னுடைய செயலை இழந்துருது. அப்போ இதை சரி பண்றதுக்கு நம்முடைய பெரியவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மூலிகை மருத்துவத்தை கொடுத்துருக்காங்க. இந்த மூலிகை மருத்துவத்தை வந்து பார்த்தீங்கன்னா தினமும் காலை மாலை அதாவது 2 வேளையிலும் வெறும் வயதுல கஷாயம் செஞ்சு சாப்பிடும் பொழுது சிறுநீரகம் வந்து ஆரோக்கியமான வழியில நமக்கு வந்து சின்ன குழந்தைகளுக்கு எப்படி இருக்குமோ அதே போல ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக காணப்படும். அதே போல சிறுநீரகம் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய பலத்தை வந்து அதிகரிக்கும். இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறுநீரகம் செயலிழந்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா டயாலிஸ் பண்ணுவாங்க. டயாலிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நாளடைவில் டாக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீர் அளவு குறையாதான் குடிக்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடல், முகம், கை கால்லாம் வீங்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் டயாலிஸ் தான் தீர்வுங்க மாதிரி நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டுருவோம். அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்நாள் உள்ள சிறுநீரகம் செயல்பாடு குறையும் பொழுது அவனுடைய வாழ்நாளும் குறைந்து போகிறது நம்ம கண்கூட பார்க்க முடியும். அப்போ ஒரு குடும்பத்தை வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப தலைவன் வந்து பார்த்தீங்கன்னா இது போல நிலைக்கு ஆளாகும் போது அந்த குடும்பமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாவாங்க, மனச்சோர்வுக்கு ஆளாவாங்க. அதனால எந்த வேலையும் அவங்களால செய்ய முடியாது. வாழ்க்கையில இருளடைந்த போல் நிலையோடு காணப்படுவார்கள். அப்படிப்பட்ட நிலையை மாற்றுறதுக்கு நம்முடைய முன்னோர்கள் வந்து ஒரு அற்புதமான தீர்வுகளை நம்ம கொடுத்துருக்காங்க. அந்த வழியில பார்க்கும் பொழுது நமக்கு வந்து தேவையான மூலிகைகள் என்னங்கிறத நம்ம முதல்ல பார்த்து தெரிஞ்சுக்கிடுவோம். இந்த மூலிகைகளை வந்து கஷாயம் வச்சு சாப்பிட்டுக்கலாம். அதே போல வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து செய்நீர் போல சுத்தி செய்து இந்த மூலிகைகளை ஃபுல்லாம் அந்த தீநீர் மாதிரி இறைக்கும் பயன்படுத்திக்கலாம். தீநீர் மாதிரி இறைக்கி பயன்படுத்தும் பொழுது அது வந்து ரத்தத்துல போய் உடனே கலந்து கொள்வதால உடல் வந்து நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கும். இது வந்து எந்த விதமான பக்க விளைவும் கிடையாது. இதுக்கு தேவையான மூலிகைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிறுகன் பிழை, பெருநெருஞ்சில், சிறுநெருஞ்சில், அதே போல மாவிலிங்கப்பட்டை, குறுந்தொட்டி வேறு, அதே போல வெள்ளரி விதை, நீர்முள்ளி விதை, அது சமூலமா எடுத்துக்கலாம். சமூலமா எடுக்கிறது ரொம்ப சாலை சிறந்தது. அதே போல வந்து மூக்கிரட்டை கீரை, இப்போ புனர்ணவான்னு சொல்லுவாங்க. இந்த மூக்கிரட்டை கீரை வந்து சமூலமா கிடைச்சாலும் நல்லதுதான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாவிலிங்கப்பட்டை அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கோம். அது போல கரிசாலை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கல்லீரல் டாக்ஸின்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்றதுக்கு நல்லா வேலை செய்யும். அதே போல சீரகம், கிராம்பு, சதகுப்பை, அதுக்கடுத்து பட்டை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிறியானங்க, காட்டு சீரகம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தாண்டிக்காய், இந்த மூலிகைகளை எல்லாமே எடுத்து வந்து நம்ம முறைப்படி சுத்தி செய்து இதை வந்து பவுடர் பண்ணி இந்த பவுடரை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வெந்நீரில் போட்டு கொதிக்க வைத்து, அதாவது 2 டம்ளர் தண்ணி வச்சாங்கன்னா 1 டம்ளர் சுண்டை காய்ச்சி இதை பருகி வரும்பொழுது அவங்களோட சிறுநீரகம் வந்து ஒரு 3 to 7 நாள் பயன்படுத்தும் போது தெரிஞ்சிடும், நல்ல மாற்றங்கள் உண்டாகும். அதே போல இந்த மூலிகைகளை வந்து பார்த்தீங்கன்னா இளநீரில் ஊற போட்டு கிட்டத்தட்ட ஒரு 28 நாள் நன்கு ஊறின பிறகு, குறைந்தபட்சம் 11 நாள்ல இருந்து 28 நாள் ஊறணும். ஊறின பிறகு அதை தீநீராக வடித்து அதை வந்து 10 ml 50 ml தண்ணியில் கலந்து சாப்பிடும் பொழுது மேற்சொன்ன அனைத்து பிரச்சனைகளும் நம்ம சரியாகிறத கண்கூட பார்க்க முடியும். அதனால உங்களுக்கு முடிஞ்சா பயன்படுத்துங்க. இன்னும் மருத்துவர்கிட்ட கேட்டு கலந்தாலோசி இதை வந்து பயன்படுத்துங்க. உங்களுக்கு சிறுநீரகம் வந்து பலப்படுறதுக்கு ரொம்ப பெரிதும் உதவி செய்யும். நன்றி.